ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அந்த கிரேஸ் பிரேயர் ஃபெலோஷிப் சார்பிலே உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படியா 7 வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். நீங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா இதுக்கு பிறகு நான் வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் 2 வருகை வரைக்கும் போயிட்டீங்க. நான் இன்னும் இயேசு கைவிடார்னு தான் உட்காந்துருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய சுவிசேஷமாய் காணப்படுது இல்லையா? அருமையான முதல் நல்லா தெளிவாக சொன்னாங்க. கடைசி நேரத்தில் அப்பா அப்பான்னுட்டு எவ்வளோதான் கதறினாலும் நம்முடைய ராஜ்யத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்காளிகளாக நம்ம காணப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம நல்ல ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். 4வது வார்த்தையை நாம் தியானிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க, வேதத்தை பற்றி கொள்ளலாம். எனக்கு இந்த வசனத்தை நான் கொஞ்சம் தியானிக்கும் போது நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு ஹல்லேலூயா. ஏலி ஏலி லாமா சபக்தானி. தொடர்ந்து வாசிங்க. அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமா. இதே வசனத்தை நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கூட வாசிக்கலாம். மார்க் 15:34. மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்திலே ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி. ஆமென், ஹல்லேலூயா. 2 வசனத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? ஏலி ஏலி லாமா, ஏலோயி ஏலோயி லாமா. இப்படி நானும் அதை ரொம்ப நேரம் கன்ஃபியூஸில் தான் இருந்தேன். எதுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை மாற்றி மாற்றி சொல்லியிருக்கலாமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அங்கே கிரேக்கர்கள் இருந்தாங்க. இந்த வார்த்தை பெரும்பாலும் அரோமை என்கிற ஜனங்களாக இருந்தாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ் தான் அந்த ஏலி ஏலி நாமா சபக்தானி என்கிற வார்த்தையை சொல்லி. இந்த வார்த்தையை அந்த சிலுவையின் அருகே கீழே இருந்த எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும்போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதற்கு முன்பு ஏலி ஏலி நாமா சபக்தானின்னு சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் ஆகிடுச்சு. அந்த சிலுவையின் அருகே இருந்த எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட்டு. ஏலி ஏலி அப்படின்னு சொல்கிறாரே, ஒருவேளை இவர் எலியாவை போடுறாரோ அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகமாகிடுச்சு. அந்த நாட்களில் இயேசு மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் சொன்ன மாத்திரத்திலே எல்லாம் நடக்கும். காற்றையும் கடலையும் அதட்டின ஒருவர். வார்த்தையை சொன்னால் போதும் அற்புதம் நடக்கும். சிலுவையிலிருந்து ஒருவேளை அவருடைய பாடு நிமித்தமாக எலியாவை அழைக்கிறாரோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த சிலுவையை விட்டு நோக்கி பார்த்து கொண்டு ஒருவேளை எலியா வருவாரோ அப்படி இயேசுவை சிலுவையிலிருந்து காப்பாற்றி கொள்வார் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. சொன்ன வார்த்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெளிவாய் பின்னாடி இருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிடாத அர்த்தம். எலியாவை அவர் கூப்பிடல. ஹல்லேலூயா. முதலாவது நமக்கு புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நீங்க வாசிக்கலாம். அதே 47ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. ஓகே, இது வசனத்துல இருக்கிறது இல்லை? எலியாவை கூப்பிடுகிறான்னு சொல்லி 49ஆம் வசனத்துல கூட இருக்கும். இது ஒரு மூட நம்பிக்கை தான். எலியா ரட்சாது இல்லை. ஆண்டவர் இதெல்லாம் சிலுவையில சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு இல்லையா? தேவ திட்டம். ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக தான் இதை சொன்னார். அது முதலாவது இல்லையா? அதை நம்ம வாசிக்கணும்னா சங்கீதங்கள் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். முதல் வசனத்துல சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுவோம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசுவானவர் சிலுவையில் அடிக்கப்படுகிற அந்த வார்த்தைகளை குறித்து தாவீது தெளிவாக சொல்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் தூரமா இருக்கிறீங்க அப்படி சொல்லி மிகுந்த பாரத்தோடு கேட்கறத நம்ம ஏற்கனவே வாசிக்கும். முதலாவது ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்வதற்கு முதல் காரணம் வேத வாக்கியம் நிறைவேறது. 7 வார்த்தையும் அப்படிதான். 7 வார்த்தையை நம்ம பேசும்போது அது வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை நினைத்திருந்தா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அங்க முன்னாடி இருந்தாங்க யாருமே பார்த்துருக்க முடியாது இல்லையா? எல்லாரும் ஓடி போயிருப்பாங்க. ஆனா ஆண்டவர்
தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அந்த வார்த்தைகளை சொல்லி வந்தார். இரண்டாவது காரியம், ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நான் தியானித்த போது, அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 26வது வசனத்தை நீங்க வாசிக்கலாமே. அதே அதிகாரத்துல 26ஆம் வசனம், 27, 26. மத்தேயு 27, 26. அப்பொழுது அவர் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து, முதலாவது இயேசுவை வாரினால் அடிப்பித்தார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில தன்னை அறையும்படியாய் ஒப்பு கொடுக்கிறது முதலாவது இயேசுவை சிலுவையில அறையிறதுக்கு முன்பதாய் தன்னை வாரினால் அடித்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அடியும் ஆண்டவராய் இயேசு அடிக்கப்படும் போது மிகுந்த வேதனை உள்ளவராய் காணப்பட்டார். நம்ம சாதாரணமாய் போகும்போது ஒரு சின்ன கால் அடிக்கிட்டனாலே மிக பாரப்பட்டுரும். காலுக்கெல்லாம் எனக்கு பயங்கர தலைவலி. இந்த குருத்தோல் நேரனால காலை ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே திருவா போய் குருத்தோலை பவானி சொல்ல வந்து சர்வீஸில் நிற்கும் போது பயங்கர தலைவலி. அந்த ஒரு தலைவலியை என்னால் பொறுத்து கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவரை சிலுவையில் அறைக்கும் முன்பு பல அடிகளை அடித்தார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது நீ வாசிங்க, அது 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் வஸ்திரங்களை கலட்டினார்கள். ஹல்லேலூயா. வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னு வச்சுக்கிங்களா, உங்கள் வீட்டுக்கு உங்களை அறியாத ஒரு கெஸ்ட் வராங்க. சாதாரணமாக இருப்பீங்க, வேட்டி சட்டை போட்டு நீங்கள் சாதாரண ஷார்ட்ஸ் போட்டுருந்துருப்பீங்க. நீங்கள் யாராவது வந்தால் உடனே அப்படியே இருப்பீங்களா? உடனே போய் என்ன பண்ணுவீங்க? சட்டையை போட்டுப்பீங்கல்ல. காரணம் தெரியுமா? ஒரு வெட்கம் நமக்கு. ஆனால் ஆண்டோடைய சரீரத்தில் போட்டு இந்த வஸ்திரத்தை கலட்டினாங்க. எவ்வளோ ஒரு பெரிய கொடூரமான ஒரு செயல். வாசிக்கலாம். அதே 29ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம். 29. முள்ளுகளினால் ஒரு முள் கிரீடத்தை சூட்டி அவர் தலைமையில வைத்து ஒரு கையில ஒரு கோலை கொடுத்து, இதோடைய ராஜாவே இது வாழ்கள் சொல்லி பரியாசம் பண்ணினாங்க. ஹல்லேலூயா. 30ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் மேல துப்பினார்கள். நான் பேசும்போது என் வாயில இருக்கிற உமிழ்நீர் உங்க மேல பட்டால் நீங்க என்ன அடிச்சு கொண்டுருவீங்க. ஆனா இயேசுவை துப்பினார்கள். ஹல்லேலூயா. 32ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, சீஷரை பலவந்தனம் பண்ணினது போல இயேசுவையும் பலவந்தம் பண்ணினாங்க. ஹல்லேலூயா. அந்த 50 கிலோ வெயிட் சொன்னார் பிரதர் சொல்லும் போது, அந்த 50 கிலோ வெயிட்டை கொல்கதாங்கிற மலைக்கு மேல அவர் தோள் மேல சுமத்தப்பட்டவரை அந்த 4 கிலோமீட்டர் தூரத்தை அவர் நடந்தார். ஹல்லேலூயா. தாங்கொண்ணாத ஒரு வேதனையை ஆண்டவர் அனுபவித்தார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரோ, ஒருவேளை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று கதறிக்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்க அப்படியே இருக்கிற இடங்கள்ல அப்படியே இந்த சிலுவை காட்சி உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. 2 சீஷர்கள் அப்படி இருக்கிறாங்க. இயேசுவான் ஒரு சிலுவையில நடுபாரத்தில் தொங்கப்படுகிறார். இப்ப நீங்க நினைக்கலாம், இந்த காரியத்தெல்லாம் எதுக்காக இயேசு அடிக்கப்பட்டார்? எதுக்காக இயேசு அடிக்கப்பட்டார்? ஏசாயால தெளிவா நம்ம வாசிக்கலாம். 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 53:6. ஏசாயா 53:6 தெளிவா வாசிக்கலாம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தின் நிமித்தம், யாருடைய அக்கிரமத்தையும் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும். ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களுக்கு நிமித்தம் அவர் காயப்பட்டு. யாருடைய மீறுதல் நிமித்தம்? தம்முடைய மீறுதல் இல்லை, நம்முடைய மீறுதல். ஆண்டோடைய மீறுதல் இல்லை, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். வாசிக்கலாம் தொடர்ந்து. நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படியாய் அவர் மேல வந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சமாதானமாய் இருக்கும்படியாய் அவர் மேல் இந்த ஆக்கினை வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜீவனோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே தன்னை அவர் ஜீவ பலியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது, அவர் அந்த வார்த்தையை சொல்ல ஒரு காரணம், தன்னுடைய சரீரத்தில் இருந்த
அந்த வேதனை நிமித்தம் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சிலுவையில கதறுகிறதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது நாம் வாசிப்போம்னா, ஏன் இயேசு சிலுவையில கதற வேண்டும்? இதுலதான் அது முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிறதான ஒரு பிரிவு. ஏன் இந்த பிரிவு? காரணம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு தவறு நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு காளையோ ஒரு ஆடையோ பலி செலுத்தி பாவத்திலிருந்து நிவாரண பலியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதற்கு பிறகு பலியை ஆண்டவர் விரும்பல, தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து விட்டார். அந்த நாட்கள்ல வாழ்ந்த அந்த மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இனிமேல் பிறக்க போற அந்த ஜனங்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாய் அவர் ஜீவ பலியாய் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. இந்த நேரத்துல தான் வசனத்துல தெளிவாக சொல்லப்படும். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும். நம்ம இந்திய தேசத்துல நீங்க வாசிப்பீங்க பார்ப்பீங்கன்னா ஒரு 5 மணி நேரத்தை எக்ஸ்ட்ரா நீங்க போட்டுக்கோங்க. 6ஆம் மணினா நமக்கு 12 மணி நேரம் வரல, 12 to 3 அந்த 3 மணி நேரம் அது ஒரு பெரிய அந்தகாரம், இருள் சூழ்ந்து விட்டது. காரணம், இயேசு தன் உலகத்தின் சகல பாவங்களையும் தன் மேல சுமந்து கொண்டதுனால பிதா இயேசுவின் முகத்தை பாராதபடிக்கு அவர் தன் முகத்தை மறைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவர் பாவத்தை பாராத சுத்த கணர். யார்? பிதா பாவத்தை பாராத சுத்த கணர் என்கிறதுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறதுக்கு முன்பது நம்ம மேல இருக்கிற எல்லா பாவத்தையும் அவர் சுமந்ததுனால, ஒட்டுமொத்த பாவத்துக்கும் பரிகாரியாய் இயேசு காணப்பட்டதுனால தேவன் இயேசுடைய முகத்தை பாராதபடிக்கு ஒரு சில நிமிடங்கள் தன்னை ஒதுக்கி வைக்கிறார். அல்லேலூயா. இதனாலதான் அந்த ஒரு பிளவு காணப்பட்டது. அதனால்தான் இந்த வேதனை அனுபவிக்க முடியாதபடிக்கு தான் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று கதறுகிறதை நான் பார்க்கிறோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற ஒரு பிரிவை நினைத்து சில நேரங்கள்ல இயற்கையாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரிவு வந்துடுது. கணவனை சில நேரத்தில் மனைவிகள் வந்து விடுகிறார்கள். பிறக்கும் போதே ஏதோ ஒரு தவறு நடந்து விடுகிறது. சில நாட்கள் திருமணமாக்கி ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ளே பிரிவு வந்துகிறது. இப்படிப்பட்ட வேதனைகள் வரும்போதே நம்மளால தாங்க முடியதில்லை. கைவிடப்படுகிற ஒரு நிலைமை, பிதா குமாரனை கைவிடப்படுகிற ஒரு நிலைமையில குமாரன் கதறுகிற வேலைதான் இது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற அந்த நேரம் வசன தெளிவாக சொல்லுகிற பிதாவும் குமாரனும் 2 பேரும் ஒன்றாகவே இருந்தாங்க. 2 பேரும் எப்பவும் பிரிஞ்சதே கிடையாது. இயேசுவும் பிதாவும் ஒரே பேரா இருந்தாங்க. எப்போ அவங்க ஜாயின் பண்ணி தான் இருப்பாங்க. என்னை கண்டவர் பிதாவை கண்டார். இங்கதான் நீங்க இந்த ட்ரினிட்டி, பிதா குமார் பரிசுத்த ஆவி நம்ம நல்ல யோசிக்கிற ஒரு வேலை. 3 ஒண்ணுதான். ஆனா இமைப்பொழுதுல ஆண்டவர் தன் கண்களை மூடி விடுகிறார். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள தேவன். ஆமென் சொல்லுவீங்க. அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருந்த இடைவெளி இதுதான். என் தேவனே ஏன் என்று என்னை கைவிட்டீர் என்ற ஒரு சத்தம் அந்த நேரத்தில் தொனித்ததுக்கு ஒரு முக்கிய காரணமாய் காணப்படுகிறது. இப்பொழுது நாம் ஒட்டுமொத்த பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, இந்த ஒட்டுமொத்த பாவத்தின் நிமித்தமாய் இயேசு சிலுவையில் அடிக்கப்படுகிறார், கைவிடப்படுகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கைவிடப்படுகிற நிலைமையில காணப்படும். பிதா இயேசுவை கொஞ்ச நேரம், ஒரு 3 மணி நேரம், அது நம்ம அந்த பாவம்னா 9ஆம் மணி நேரத்திலிருந்து 12ஆம் மணி நேரம் வரைக்கும் இந்த பிளவு காணப்படுகிறதுலே நாம ரொம்ப இதை ரொம்ப யோசிக்கிற ஒரு நிலைமையை காணலாம். இயேசுக்கும் பிதாவுக்கும் இருந்த கேப்பை போல சில நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் கைவிடப்படுகிற ஒரு நிலைமை. சில நேரத்துல நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பொருளை நம்ம இழந்து விடுகிற போது ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு காணப்படுகிறது. இன்னைக்கு அநேகர், நான் கூட கடந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க முடிஞ்ச பகுதியில் இருக்கிற திருச்சியை சார்ந்தவங்க தான். சுமார் 47 வயசு தான். நல்லதான் டியூட்டிக்கு போயிட்டு வந்தார். வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஆள் இந்த உலகத்துல இல்லை. அந்த சிஸ்டருக்கு நல்லா போன ஒரு 39 வயசு தான் இருக்கும். அவங்களை நினைச்சேன். நான் அன்னைக்கு அவங்களுடைய அந்த ஆறுதல் ஜெப கூட்டான நான் போயிருந்தேன். அந்த சிஸ்டர் அழுகை தாங்க முடியாத ஒரு அழுகை. என்ன? கணவர் கைவிட்டார். ஒரு படப்பட்ட ஒரு நிலைமை.
இன்றைக்கு நிறைய பேருடைய குடும்பங்கள்ல கைவிடப்பட்ட நிலைமை காணப்படுகிறது. கைவிடப்பட்ட யாவரையும் ஆண்டவர் நினைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவும் கைவிடப்பட்டவர் தான். இயேசுவும் கைவிடப்பட்ட அந்த வேதனை கண்டிப்பா இயேசுக்கு தெரிந்திருக்கும். நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய கைவிடப்பட்ட நிலைமையை ஆண்டவர் அறிந்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு அந்த வேதனையில ஆண்டவர் நம்மை பார்த்து, கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்க ஒருவேளை காணப்படுகிறீங்களா? உங்களை பார்த்து சும்மா போகிறது தேவன் அல்ல. அவர் அன்றைக்கு எப்படி பிதா தன்னை கைவிடப்படும் போது அவர் எவ்வளவு வேதனையை அனுபவித்தார், அந்த வேதனை இன்றைக்கும் நம்முடைய வேதனைகளா இருக்கும் என்பதை அவர் அறிவார். ஆமென் சொல்லுங்களா? அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த சிலுவை பாடுகளை தொடர்ந்து தியானிக்கிற நேரங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படும்படியா, நம்ம எல்லா இடங்களிலும் போய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார்.